ஆரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். திருவள்ளூர் நகராட்சியின் புதிய பேருந்து நிலையம் ஆகஸ்ட் 10, 2026 திங்கள் இன்று முதல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முழுமையாக திறக்கப்பட்டுள்ளது. எப்படி இருக்கு இந்த புதிய பேருந்து நிலையம், அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஆரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை சாலையில் உள்ள வேடிங்கநல்லூர் பகுதியில் 5 ஏக்கர் பரப்பளவில் திருவிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் காணொலி காட்சி வாயிலாக இது திறந்து வைக்கப்பட்ட போதிலும் இறுதிக்கட்ட பணிகள் முழுமையாக முடியாததால் தற்காலிகமாக பயன்பாட்டுக்கு வராமல் இருந்தது. 158 நாட்களுக்கு பிறகு தற்போது அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு இன்று முதல் பேருந்துகள் முழுமையாக இயக்கப்படுகின்றன. இப்போதாவது இந்த புதிய பேருந்து நிலையம் திருவள்ளூர் மக்களின் நீண்டகால கனவை முழுமையாக நிறைவேற்றியதா? பார்க்கலாம் வாங்க. இது டோல்கேட் பகுதி ரவுண்டானா. இங்கிருந்து ஊத்துக்கோட்டை செல்லும் சாலையில் செல்கிறோம். தற்போது சாலை விரிவாக்க பணிகள் நடந்து வருகிறது. இந்த பகுதியில் மின்விளக்குகள் இல்லாமல் உள்ளது. இது சமீபத்தில் பயன்பாட்டிற்கு வந்த திருநின்றவூர் திருவள்ளூர் வெளிவட்ட சாலை. இங்கு வடிகால் வசதி செய்யும் பணி நடந்து வருவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இதுதான் புதிதாக பயன்பாட்டிற்கு வந்த திருவிக பேருந்து நிலையம். இது பேருந்துகள் வெளியேறும் வழி. இது நுழைவு வாயில். பேருந்து நிலைய முகப்பில் இன்னும் கூடுதலாக மின்விளக்குகள் பொருத்தியிருக்கலாம். பேருந்துகள் உள்ளே செல்லும் வழி இருளில் மூழ்கி உள்ளது. மின்விளக்குகள் பொருத்தப்படவில்லை. ஒரு சில கடைகள் மட்டுமே தற்போதைக்கு திறக்கப்பட உள்ளது. அதுவும் 9 மணிக்கு மேல் எந்த கடையும் இல்லை. இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரை காத்திருந்தும் ஒரு பேருந்து கூட ரெட் ஹில்ஸ் பகுதிக்கு இயக்கப்படவில்லை என பயணிகள் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்து வருகின்றனர். என்ன சொல்லலாம்?
அதுக்குள்ள மாத்து அதால கூப்பிடா சார் அதுக்குள்ள போட மாத்துறீங்க வந்து வண்டி இல்லையாம்மா பெரிய பாலத்துக்கு? இது பேருந்து நிலையத்தின் வரைபடம். இது உணவகம். பணிகள் முடிக்கப்படவில்லை. கழிவறை பகுதி. மின்தூக்கி பணிகள் முழுமையடையவில்லை. இது முதல் தளத்தில் உள்ள ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கான ஓய்வறை செல்ல அமைக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் பகுதியில் கனமழை பெய்த போதும் தண்ணீர் வீணாகிக் கொண்டிருக்கிறது. இந்த பேருந்து நிலையத்தை முறையாக பராமரிக்க காவலாளிகள் இல்லை. பேருந்து நிலையத்தின் முகப்பில் வலதுபுறத்திலும் மேல்தளம் செல்ல படிக்கட்டு மின்தூக்கி அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இங்கும் மின்தூக்கி பணிகள் முடிக்கப்படவில்லை. மின்னறை, தாய்மார்கள் பாலூட்டும் அறை, எதிலும் கதவுகள் இல்லை. முன்பதிவு அலுவலகம், ஏடிஎம் அறை பயன்பாட்டில் இல்லை. காத்திருப்போர் கூடம், மேல்தளம் செல்ல படிக்கட்டுகள். உள்ளூர் பேருந்துகள் வந்து நின்று செல்லும் இடம்.
வெளியூர் பேருந்துகள் நிறுத்தும் இடம், தற்போது மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது. ஜெனரேட்டர் வசதி இல்லாததால் பேருந்து நிலையம் முழுவதும் இருளில் மூழ்கியுள்ளது. பேருந்து நிற்கும் இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஊர்களின் பெயர்கள் இருளில் தெரியாததால் பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர். ஓர் உயர் கோபுர மின்விளக்கு அமைத்திருந்தால் கூட போதுமானதாக இருந்திருக்கும். சென்னை முதல் திருப்பதி செல்லும் பேருந்துகள் புதிய பேருந்து நிலையத்தின் உள்ளே வந்து செல்கிறது. இந்த புதிய பேருந்து நிலையத்திலிருந்து திருவள்ளூர் நகருக்கு செல்ல T1 பேருந்துகள் ரயிலடி வரை இயக்கப்படுகிறது. ஆனால் போதுமான அளவு இயக்கப்படாததால் பயணிகள் ஆட்டோவில் செல்கிறார்கள். திருவள்ளூர் பழைய பேருந்து நிலையம் செல்ல 50 ரூபாயிலிருந்து கட்டணம் ஆரம்பமாகிறது. ரயிலடி வரை செல்ல 150 ரூபாய் ஆகிறது. ஆகவே இந்த குறைகள் எல்லாம் விரைவில் தீர்க்கப்பட வேண்டும். மேலும் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து திருச்சி, மதுரை போன்ற தென் மாவட்டங்களுக்கும், புதுச்சேரி, கடலூர் போன்ற பிற மாவட்டங்களுக்கும் நேரடி விரைவு பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என திருவள்ளூர் மாவட்ட பயணிகள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். இந்த புதிய பேருந்து நிலையம் பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.